வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? வெயில் அதிகமாக இருக்குது இல்லையா? இப்போ என்ன பண்ணுங்கள், வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், வெயில் அதிகமாக நம்மளால் தாங்க முடியாது. என்ன பண்ணாலும் என்ன பண்ணுது, அந்த நேரம் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் நம்மளுடைய உடம்பு என்ன பண்ணுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலை என்ன பண்ணுங்கள், தண்ணி ஒரு ஒரு டபுள்லையோ இதுலையோ தண்ணி எடுத்துகிட்டு காலை என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு இதில் வைங்க, நல்ல இளநீர் சாப்பிடுங்க, இளநீர் குடிங்க. அதுக்கப்புறம் மோர் நல்லா குடிங்க, கற்றாழை ஜூஸ் கொடுங்க, மாதுளை ஜூஸு இது பண்ணுங்கள். அது மாதிரி உடம்பு ரொம்ப சோர்வாகவோ அல்லது அல்சர், மற்றபடி தூக்கமின்மை, இந்த மாதிரி இதய துடிப்பு ரொம்ப அதிகமாக துடிச்சிட்டு இருந்தாலும் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் உடனே பார்த்துருங்க. இந்த வெயிலுக்கு இது எல்லா இடங்கள்லையும் என்ன பண்ணுது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள், பார்த்துருங்க. நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். எல்லாத்தையுமே எல்லாருமே நம்மளை பார்க்க முடியாது. அதனால் என்ன பண்ணுங்க, நம்மளை என்ன பண்ணணும், கொஞ்சம் அதிகமாக நம்ம நல்லா பார்த்துக்கணும். சரி, இப்போ நான் இன்னைக்கு எதுக்காக வந்தேன்னா, நேற்றைய தினம் +2 தேர்வு முடிவடைந்தது, எல்லாரும் அறிஞ்சது. இதில் தோல்வியும் வெற்றியும் தான் என்னது, வீரனுக்கு அழகு. நம்ம தோத்துட்டோமே, நமக்கு ஃபெயில் ஆகிட்டோமே, இந்த கவலையெல்லாம் தூக்கி எறிங்க. இது இல்லைன்னா, நான் சொல்லியிருக்கிறேன், இது இல்லைன்னா அடுத்தது அப்படின்னு போயிட்டே இருங்க. இதுக்காக சோர்ந்துட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? மற்ற காரியங்களெல்லாம் நினச்சிட்டு அப்படி இப்படின்லாம் இருக்கக்கூடாது. எத்தனையோ வழிகள் இந்த உலகத்தில் இருக்குது பிழைக்கிறதுக்கு. என்ன, எல்லாருமே எத்தனையோ அறிஞர்கள்லாம் பார்த்தோன்னா நம்ம ரொம்ப படிக்காதவங்க தான். அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் வர இல்லையா? படிப்பு ஒரே புத்தக புழுக்களாகவும் நம்ம இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? நம்ம இப்படி நம்மளுக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிற கவலையை தூக்கி போட்டுட்டு அடுத்ததுக்கு போயிட்டே இருங்க. இப்போ அடுத்தது ஜூன் டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபெயிலான பிள்ளைங்களாம் திருப்பி எழுதணும். இதெல்லாம் இப்போ கொடுத்துருக்குறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். முன்னாலெல்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாது. அது ஒரு வருஷம் எங்களுக்கு என்ன ஆயிரும், வீணாயிரும் ஃபெயிலான பிள்ளைங்களுக்கெல்லாம். ஆனால் உடனே இப்போ எழுதுகிற மாதிரியும், உடனே இவங்களோட அதே கிளாஸில் போய் அடுத்த கிளாஸில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரியும் எத்தனையோ வழிகளெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட்டு. எல்லாத்தையும் நல்ல நல்ல பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஃபெயிலானவங்க எதை குறிச்சும் கவலைப்படா, டோன்ட் வரி. நம்ம காரியத்தை நம்ம பார்த்துட்டே போயிட்டே இருங்க. சரி, ஓகே, இருக்கட்டும். இப்போது நம்ம ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு எடுத்திருப்பாங்கல்ல, அவங்களுக்காக என்னோடய ஹேண்ட்ஸா. ஓகே, இப்போது திருப்பூரில் மகாலட்சுமிங்கிற ஒரு குழந்தைய பார்த்தேன். உண்மையிலே அது பேசுமோ, அதோட நியூஸை பார்க்குமோ அப்படியே கண்ணில் தாரையாக எனக்கு என்ன அறியாமையே கண்ணீர், அந்த ஆனந்த கண்ணீர் தான் அது. அதனால் அந்த குழந்தைக்கு திருப்பியும் ஒரு தடவை என்னுடைய வாழ்த்துக்களை அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருந்ததுன்னா, 4 பாடத்தில் 100க்கு 100 எடுத்திருக்குது, 2 பாடத்தில் தான் 99 எடுத்திருக்குது. அதனால் அந்த குழந்தைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோத்துக்கும் தகப்பன் இல்லாமல் வளர்ந்த குழந்தை. அப்போ எவ்வளவு பொறுப்பாக அந்த பொண்ணு படிச்சிருக்குதுன்னு மைண்டில் வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? இதை மாதிரி பாய்ஸும் அதே மாதிரி நல்லா படிங்க. எல்லாமே லேடிஸ் நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்காதீங்க. போட்டி இருக்கணும், ஆனால் பொறாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணுங்க, போட்டி போட்டு படிப்பில் படிக்கணும், ஆனால் பொறாமல் வச்சு மட்டும் எந்த காரியத்துலேயும் பொறாமல் மற்றவங்கள குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, படிக்கக்கூடாது. மகாலட்சுமி, நீ மேலும் 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 படித்து நல்லா நீ நினைக்கிற வழியில் நீ போகணுங்கிறது நம்மளுடைய ப்ரேயராக இருக்கும். கண்டிப்பாக நீ முயற்சி பண்ணுற, உன்னுடைய முயற்சி ஒரு நாளும் வீணாக போகாதுங்கிறத நான் இன்றைக்கி ஆணித்தனமாக சொல்கிறேன்டா செல்லம். நெக்ஸ்ட்டு அடுத்தது எடுத்தோம்னா, இப்போ 8 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க இல்லையா? இப்போ நம்ம கடலூர் மாவட்டத்தில் ராஜேஸ்வரிங்கிற பொண்ணு, அதுக்கப்புறம் யார், ராமநாதபுரத்தில் ஆர்த்திங்கிற பிள்ளை, விழுப்புரத்தில் அனிதாங்கிற பொண்ணு, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் தகப்பன் இறந்தும் கூட என்ன பண்ணியிருக்காங்க, போய் எழுதியிருக்கிறாங்க. இப்போ அந்த பிள்ளைங்க அழுதுட்டு நாங்கள் என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கு தெரியல, எங்கள் அப்பா இல்லாத இடத்த யார் ஃபில் பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த மாதிரிலாம் அந்த குழந்தைங்க சொல்லும்போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தகப்பனை வச்சிட்டும் தகப்பனுடைய அன்பு
எதையுமே புரியாமல் கூட நம்ம 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 நாட்டில் இருக்கிறாங்க. என்னால் அந்த பிள்ளைங்க, அந்த பொம்பளை பிள்ளைங்க சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நிஜமாக. இந்த படிக்கிற பிள்ளைங்களுக்காக நல்ல ஒரு பதவியில் இருக்கிறவங்களோ அல்லது அரசாங்கமோ நீங்கள் தயவு கூர்ந்து இந்த மாதிரி நல்ல மதிப்பெண் எடுத்த பிள்ளைங்களுக்கு நல்ல உதவி செய்யுமாறு என்னோட தாழ்மையான வேண்டுகோளை நான் இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். பிள்ளைங்க, நீங்கள் உண்மையிலேயே உங்கள் கஷ்டத்துக்கு கடவுள் உங்களோட உறுதுணையாக இருப்பார் செல்லம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன கேள்விப்பட்டேன்னா, சென்னையில் முதல் இடம் சென்னையை பொறுத்தவரை முதலிடம் யார், ஒரு ஆட்டோ ஓட்டுநரோட பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன். கிரேட்டில் இது இல்லையா? எங்கள் அப்பா கூலி வேலை செய்கிறாரு, எங்கள் அப்பா அப்படி இப்படி, இதனால் என்னால் படிக்க முடியல, இதெல்லாம் யாரும் இனியுமே சொல்லாதீங்க. இந்த பிள்ளை ஒரு எடுத்துக்காட்டு. பாவம், அதுவும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் இல்லையா? அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டுனார்னு சொன்னாங்க, அம்மா வீட்டு வேலை ஏதோ செய்கிறேன்னு தான் சொன்னாங்க. அப்போது அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, அதெல்லாம் கூட பொருட்படுத்தாமல் என்ன பண்ணுச்சு, நம்ம எப்படியாவது பூங்கோதைன்னு நினைக்கிறேன் அந்த குழந்தை பின்னையும் நல்ல மதிப்பெண் எடுத்திருந்தா, 5, 7, 8 ஏதோ எடுத்திருந்தான்னு நினைக்கிறேன். உண்மையிலே அந்த பிள்ளையை ரொம்ப பாராட்டணும். உண்மையிலே இன்னொரு வேண்டுகோள் நான் இந்த வீடியோ மூலமாக நான் வைக்கிறேன். நல்ல வசதி இருக்கிறவங்களோ, அதாவது நல்ல எஜுகேஷன் லைனில் இருக்கிறவங்களோ, அரசாங்கமோ கண்டிப்பாக அந்த ஆட்டோ ஓட்டுநருடைய குழந்தைக்கு, அந்த பெண் குழந்தைக்கு, அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அது மேலும் 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 வளர்கிறதுக்கு தயவு கூர்ந்து உதவி பண்ணுமாறு மிக 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 தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா என்னோட நிலைமையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நானும் ஒரு ஆட்டோ ஓட்டுநரோட ஒய்ஃப் தான். நாங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். இப்போ அதாவது படிக்க வைக்க முடியலையே அப்படிங்கிற கவலையெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் வெளியே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் அனுபவித்ததுனால நான் சொல்கிறேன். அந்த குழந்தைய தயவு கூர்ந்து படிக்க வைக்க முடிஞ்சவங்க கண்டிப்பாக நீங்கள் படிக்க வைங்கன்னு சொல்லி என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை நான் இந்த நேரத்தில் அந்த ஆட்டோ ஓட்டுநர் குழந்தை பூங்கோதைக்காக நான் இன்றைக்கி பேசுகிறேன். அந்த குழந்தை எவ்வளவோ கஷ்டத்தில் அது படிச்சிருக்குது. ஆட்டோ ஓட்டுநர் பிள்ளையாக இருந்தாலும் எவ்வளோ, அதுக்காக நம்ம நான் என்ன சொல்கிறேன்னா, ஆட்டோ ஓட்டுனர், நான் எங்கள் அப்பா ஆட்டோ ஓட்டுனாங்க, நாங்கள் விவசாயிங்க, நாங்கள் அப்படி இப்படி எல்லாமே அப்படி ஹை இப்போ இதில் இருக்கிறவங்க பிள்ளைங்க தான் படிக்கணும்னு இல்லை. உண்மையிலேயே படித்து மேலே வந்தவங்கள எல்லாருமே நானுங்க ரொம்ப பேரை பார்த்துருக்கேன். தாய் ஒன்று வீட்டு வேலை செஞ்சுருக்கணும், இல்லைன்னா அப்பா அந்த மாதிரி கூலி வேலை ஆட்டோ இந்த மாதிரி இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்து மேலே தான் வந்திருக்கிறாங்க. உண்மையிலே சொல்கிறேன்னா, இன்றைக்கி பூங்கோதை உனக்கு நல்ல ஃப்யூச்சரை கடவுள் உனக்கு தருவார்டா. இன்னும் நீ அதிகமாக படிக்கும். அது மாதிரி எக்ஸாம் டைமில் தகப்பனை இழந்து, இந்த பேண்டமிக் டைம்லலாம் நிறைய பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தகப்பன்களை இறந்து அந்த நேரம் நாங்கள் எழுத போனோன்னு நிறைய பேர் சொன்னீங்க. அதிலே நாங்கள் பாஸ் பண்ணிட்டோம். மார்க்ஸ் எதிர்பார்த்த அளவு இல்லைன்னு ஒரு குழந்தை சொன்னால், பரவாயில்லடா, இன்னும் உனக்கு தகப்பனுக்கு தகப்பனாக இருந்து கண்டிப்பாக கடவுளுக்கு அடுத்த இடம் எல்லாரும் உங்களை பார்ப்பாங்கங்கிறத நான் நம்புகிறேன். அதனால் மேலும் மேலும் படிங்க. +2 வரதான் உங்கள் படிப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் நான் படித்தது என்னது கையளவு தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க. இன்னும் உள்ளது எவ்வளவு, கடலளவு இருக்குது. கடலளவுனா அதனுடைய ஆழ அகலெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இன்னும் இருக்குது. மேலும் 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 படித்து நீங்கள் நல்ல இடத்துல வரணும்னு என்னுடைய ஆசீர்வாதமும் இருக்கும். கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு உங்களுக்காக உதவி செய்யணும்னு நான் நம்புகிறேன். கவர்மெண்ட் இன்னொன்று என்னென்னா அதாவது அந்த டைமில் எனக்கு தெரியும், எங்களோட குடும்பத்தில் சைதி துரைசாமி அவர்களை படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது கேள்விப்பட்டு. ஆனால் இப்போ அவங்க குடும்பத்தில் ஒரு சிறு சர்க்கிள் வந்தது. ஆனாலும் அவங்க அதை விட்டுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க அதை லிங்க் இது பண்ணி தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு அவங்க மூலமாக போய் கேளுங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. படிங்க. படிப்புக்கு உண்மையிலே எதுவுமே வயசும் கிடையாது. இவங்கெல்லாம் படிக்கிறாங்க, இந்த வயசுலலாம் படிக்கிறாங்க, இந்த வயசுலலாம் அப்படி பண்ணுறாங்க. இப்போ வயசெல்லாம் ஒரு இதுவே கிடையாது. புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ண எந்த வயசுலேயும் படிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க 70, 72 வயசுலலாம் கூட என்னது 50, 52, 60 அதிலெல்லாம் கூட எக்ஸாம் எழுதுனாங்க.
அப்போ அதெல்லாம் அவங்களுக்குரிய ஒரு முயற்சி தான் இல்லையா? அதனால் சின்ன பிள்ளைங்க, +2 பிள்ளைங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா படித்து மேலும் 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 வளர்ந்து உங்களுடைய எல்லாவற்றையும், எல்லா செல்வத்தையும், எல்லா உங்களுக்கு தேவைகளை குறைவில்லாமல் கடவுள் தருவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதை நம்பி என்ன பண்ணுங்கள், நல்லா படிங்க, நல்ல மேலும் 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 வளரணுங்கிறது என்னுடைய ஆசீர்வாதம். இறுதியாக என்னோடது வேண்டுகோள், அரசு தயவு கூர்ந்து இந்த மாணவ செல்வங்களை கணக்கில் வைத்து தேர்ந்தெடுத்து நீங்கள் உதவி செய்ய வேண்டுமென்று மீண்டும் ஒரு முறை என்னுடைய தாழ்வான பணிவுள்ள ஒரு உதவியை நான் கேட்குறேன். முக்கியமாக ஆட்டோ ஓட்டுநரின் மகள், அவளுக்காக நீங்கள் கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.